மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெறக்கூடிய ரேஸ்கோர்ஸ் ஹாக்கி மைதானத்திற்கு செல்லக்கூடிய சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்போம். மாரிசாமி வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரை மாநகரில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் மதுரையில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ரேஸ்கோர்ஸ் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஹாக்கி போட்டி நடைபெறக்கூடிய அந்த ரேஸ்கோர்ஸ் ஹாக்கி மைதானத்திற்கு செல்லக்கூடிய சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் மழைநீரில் மூழ்கியபடி தத்தளித்தபடி செல்கிறது. இதனால் அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கு அச்சத்துடன் சென்று வருகிறார்கள். சாலையில் ஆங்காங்கு பள்ளங்கள் வேறு இருப்பதால், ஏனென்றால் சாலைகளின் பராமரிப்பு இல்லாமல் சாலைகள் ஆங்காங்கு குண்டும் குழியுமாக இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் செல்லக்கூடிய இருசக்கர வாகன மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் பதட்டத்துடனே காணப்படுகிறார்கள். அவர்கள் எந்த இடத்தில் பள்ளம் இருக்கும் என்று தெரியாமல் வாகனத்தை ஓட்டி அந்த இடத்தை கடந்து வருகிறார்கள். அந்த ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு செல்லும் பிரதான வாயிலுக்கு முன்பாகவே தண்ணீர் தேங்கியுள்ளது அதிகமாக. அதுபோக மதுரை மாநகரில் அதாவது அண்ணா நகர் மற்றும் கே நகர், மாட்டுத்தாவணி, தல்லாகுளம், கோரிப்பாளையம், கீழவாசல், தெற்கு வாசல், முனிச்சாலை உள்ளிட்ட பகுதிகள், பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட அதாவது மதுரையின் முக்கிய பகுதிகளிலும் முழுவதுமாக கனமழை பெய்து ஆங்காங்கு மழைநீர் தேங்கிய மழைநீரிலேயே இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலையை கடந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் அந்த ஹாக்கி மைதானம் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் மைதானம் அந்த பிரதான வாயில் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் பெரிதும் அந்த பகுதியில் செல்லும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் அந்த போட்டிக்கு வருபவர்கள் செல்பவர்களும் இதனால் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.